இந்த மாதிரி வேஸ்டான பேட்டரி வச்சு இந்த மாதிரி சூப்பரான மேஜிக் லிக்விட் நம்மளாலே செய்ய முடியும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இப்போ பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பேட்டரி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணுங்க. ஏதாவது கிழிச்சிக்க போகிறீங்க. நமக்கு வந்து சைடில் கண்ட மெட்டல் இதில் வேணும், அது நிக்கல்னு சொல்லுவோம். அந்த நிக்கல் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி எப்படி ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் போட போகிறோம். இந்த பீஸை நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போனா சீக்கிரமாக ரியாக்ட் ஆகும் அந்த ஆசிட்க்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ண லிக்விட் எதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் யூஸ் அண்ட் டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் லிக்விட் ஊற்றிக்கோங்க. லிக்விட் ஊற்றினக்கப்போ நம்ம அந்த குட்டி குட்டியை வெட்டி வச்சு தெரியுமா, அந்த இதை வந்து உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டதுக்காக கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் எதுவும் மூண்டு பார்க்க வேணாம், இது தொட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இருந்து பபிள்ஸாக வரும். தண்ணி மட்டும் அடியில் நிற்கும். மேலே பார்த்தீங்கன்னா உரம் நிற்கும். அந்த தண்ணி தான் நமக்கு வேணும். இப்போ இந்த மாதிரி ஊசி வச்சு அடியில் லிக்விடை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிக்விடை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பேட்டரியை நம்ம சால்ட்ரிங் வைக்கும்போது லெட்டு ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி கையில் பிச்சாலே பிச்சுட்டு வந்துடும். அதுக்காக தான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த லிக்விடை வந்து கொஞ்சோண்டு அந்த இதில் வச்சுட்டு சால்ட்ரிங் வைக்கும்போது அப்படியே ஃபுல்லாகவே ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒயரை சால்ட்ரிங் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எந்நேரம் இழுத்தாலும் பியவே பியாது. ஒயரே தனியாக பிஞ்சிட்டு வந்துச்சு பாருங்கள். அந்த லெட்டு அப்படியே தான் இருக்குது, ஒயர் மட்டும் பிஞ்சு இருக்குது. இப்போ சும்மா ஒரு ஸ்டாபிள் சால்ட்ரிங் வச்சுப்பாங்களா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து லிக்விட் வச்சாச்சு. இப்போ வந்து அந்த சால்ட்ரிங் வச்சு ஒரு சின்ன ஒயர் மட்டும் கனெக்ஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், தனியாகவே தூக்குறேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அந்த விழுவில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த லிக்விடோட கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு தெரியும்னு பார்க்கலாம். அப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.